இரண்டில் ஒன்று. அத்தியாயம் 1. ஒரு பெரிய பங்களாவில் இந்த கதை தொடங்குகின்றது. அந்த பங்களா நகரில் எல்லைப்புறத்தில் மரங்களால் சூழப்பட்ட தனிமையான இடத்தில் இருக்கிறது. பங்களாவின் சொந்தக்காரர் செல்வராயன். வயதானவராக இருந்தாலும் இன்னும் தனது அதிகாரத்தை உறுதியுடன் வைத்திருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட குடும்பத் தலைவர் மட்டுமல்ல, அந்த ஊர் முழுக்க அவரின் பெயரே ஓங்கி நிற்கிறது. ஒரு இரவு அந்த பங்களாவில் பெரிய அதிர்ச்சி சம்பவம் நடக்கிறது. வழக்கம்போல் எல்லோரும் உறங்க செல்கிறார்கள். ஆனால் அதிகாலையில் வீட்டுக்காரர்கள் எழுந்ததும் செல்வராயன் படுக்கையிலே சடலமாக கிடந்தார். அவரது மார்பில் கத்தி குத்து. வீட்டார் கூச்சலிட்டபடி காவல்துறையை அழைத்தார்கள். காவல்துறை முதலில் வந்து பார்த்ததும் அது வெளியில் இருந்து வந்த கொள்ளைக்காரர்களின் வேலை என்று எண்ணுகிறார்கள். காரணம், சற்றே கதவு உடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில பொருட்கள் சிதறி கிடந்தது. ஆனால் அந்த கொள்ளையில் மிகப்பெரிய பொருட்கள் எதுவும் காணாம போகவில்லை. அதே சமயம் வீட்டில் இருந்த சிலரின் முகத்தில் ஏதோ மறைவு இருக்கிறது என்று தெரிகிறது. காவல்துறைக்கு எளிய வழக்கு போல தோன்றினாலும் அவர்களுக்கு உள்ளுக்குள் சந்தேகம் இருக்கிறது. பங்களாவில் வாழும் குடும்பத்தினர்கள், மகன், மகள், சேவகர்கள் அனைவரும் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் சந்தேகிக்கின்றனர். சிலர் மௌனமாக இருக்கிறார்கள். சிலர் மிகுந்த அதிர்ச்சியில் நடிப்பது போல தோன்றுகிறார்கள். இந்த சிக்கலான சூழ்நிலையில் காவலாளி இந்த கேஸை தனியாக தீர்க்க முடியாது என்று முடிவு செய்து ஒரு தனியார் புலனாய்வாளரிடம் உதவி தேவைப்படுகிறது என்று கருதுகிறார். இப்போது கதையின் நாயகன் அறிமுகமாகிறார். புலனாய்வாளர் விஜய். சுறுசுறுப்பான சிந்தனை, கூர்மையான பார்வை கொண்டவர். அவருக்கு இப்படிப்பட்ட மர்மங்கள் தான் பிடிக்கும். வீட்டாரை சந்தித்ததும் அவர் முதலில் ஒரு முக்கிய விஷயத்தை உணர்கிறார். இது சாதாரண கொலையல்ல. குடும்பத்தினரிலிருந்து யாரோ ஒருவர் சம்பந்தப்பட்டிருக்கலாம். அத்தியாயம் 2. விஜய் பங்களாவுக்குள் நடந்த கொலை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது காவல்துறையினர் சில ஆரம்ப விசாரணைகளை நடத்துகின்றனர். அவர்கள் வீட்டில் இருந்த அனைவரையும் தனித்தனியாக அழைத்து கேள்விகள் கேட்டனர். முதலில் மகன் குமார் விசாரணைக்கு வருகிறார். அவரின் முகத்தில் மிகுந்த அதிர்ச்சி இருப்பது போல தோன்றினாலும் விஜய்க்கு அவர் நடிப்பது போல தெரிந்தது. எனக்கு என் தந்தையோட சாவுக்கு காரணமே தெரியாது. நான் அவரை நேற்றிரவு கடைசியாக பார்த்தது சாப்பாட்டுக்கு பிறகுதான் என்று குமார் கூறினார். ஆனால் அவரின் குரலில் சிறு தடுமாற்றம் தெரிந்தது. அடுத்ததாக மகள் சுதா வருகிறாள். அவர் அழுகையுடன் பேசினாலும் சில சமயங்களில் அந்த கண்ணீர் உண்மையாகவோ அல்லது வெறும் காட்டு கண்ணீரா என்று விஜய்க்கு சந்தேகம் வந்தது. அப்பாவோட ஆரோக்கியம் சமீபத்தில் சரியில்லை. அவரை யாராவது காயப்படுத்த நினைப்பார்கள் என்று என்னால் நினைக்கவே முடியவில்லை. சேவகரான ராமு அழைக்கப்படுகிறார். ராமு மிகவும் பதற்றமாக இருப்பது போல விஜயின் கவனத்திற்கு வருகிறது. காவல்துறை அவரிடம் நேர்மையாக பேச செல்கிறார். ஆனால் அவர் சொல்வது எல்லாமே அடிப்படையான விஷயங்கள்தான். நான் சமையலறையில் இருந்தேன், எதுவும் தெரியாது என்று மட்டும் கூறுகிறார். விஜய் அவரிடம் கேள்விகள் கேட்கும்போதே சிறிய விஷயங்களை கவனிக்கிறார். குமார் தொடர்ந்து கையை கசக்கி கொண்டிருப்பது, சுதாவின் கண்கள் எப்போவுமே கதவின் பக்கம் பார்த்து கொண்டே இருப்பது. ராமு பெரியதாக வியக்கிறான். இந்த இரவு நடந்த சம்பவத்தை விஜய் நினைத்து பார்க்கிறார். கதவு உடைக்கப்பட்டதா அல்லது யாராவது உள்ளிருந்து கதவை உடைத்தது போல காட்டுகிறார்களா? இந்த நேரத்தில் காவல்துறை சுவர்களில் ஒரு இரத்த கரை இருந்ததாக கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த இரத்த கரை சடலம் இறந்த இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் இருக்கிறது. இதை பார்த்தவுடன் விஜய்க்கு ஒரு சிந்தனை வருகிறது. கொலை நடந்த இடம் வேறு. சடலத்தை யாரோ இங்கு கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள். விஜய் மனதில் சொல்லிக் கொள்கிறார், இது குடும்ப ரகசியம். வீட்டில் யாரோ ஒருவர் உண்மையை மறைக்கிறார். உண்மையை கண்டுபிடிக்க நான் இன்னும் ஆழமாக இறங்க வேண்டும். அத்தியாயம் 3. அந்த இரவு விஜய் பங்களாவில் தங்கியிருக்கிறார். வெளியே மழை பெய்கிறது. இடி முழக்கம். ஒவ்வொரு தடவையும் மாடிப்படிகளில் நின்றிருக்கும் விஜயின் மனதில் இன்னும் பல சந்தேகங்கள் தோன்றுகிறது. பங்களா பெரியதாக இருந்தாலும் அந்த இரவு அது ஒரு அழுத்தம் நிறைந்த சிறைக்கூடம் போல தோன்றுகிறது. அனைவரிடம் முகத்திலும் பயம் கலந்த பீதி. விஜய் தனது குறிப்பு புத்தகத்தை சில கேள்விகளை எழுதி வைக்கிறார். செல்வராயனை யார் கொலை செய்தார்கள்? எதற்காக சடலத்தை நகர்த்தினார்கள்? கதவை உடைத்தது உண்மையா அல்லது ஒரு நாடகமா? பங்களாவில் அறைகளை தனித்தனியாக பார்வையிடுகிறார். முதலில் குமாரின் அறைக்கு செல்கிறார். அங்கே ஒரு சிறிய டிராயர் லாக்காக இருந்தது. குமார் அருகில் இல்லாததால் விஜய் அதை திறக்க முடியவில்லை. ஆனால் மேஜையின் மேல் ஒரு கடித துண்டு கிடைக்கிறது. சில வார்த்தைகள் மட்டுமே படிக்க முடிகிறது. நீ சொன்னது உண்மை. அவர் நம்மை நசுக்கி கொண்டுதான் இருக்கிறார். விஜய் அதை கவனமாக தனது பையில் வைத்துக் கொள்கிறார். இது குமாரின் தந்தை மீதான கோபத்தை காட்டும் சான்றாக இருக்கிறது அவர் சிந்திக்கிறார். அடுத்ததாக சுதாவின் அறைக்கு செல்கிறார்.
அறை மிகவும் ஒழுங்காக இருக்கிறது. ஆனால் கண்ணாடி முன் இருந்த அழகு சாதன பெட்டியில் இரத்தக்கரை ஒட்டியிருப்பது போல இருந்தது. இதை பார்த்ததும் விஜய்க்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. இது எப்படி வந்தது? சுதா சம்பவம் நடந்த இடத்துக்கு போனாரா? இந்த நேரத்தில் சேவகர் ராமுவை பற்றி விஜய் சிந்திக்கிறார். ராமு வேலைக்காரன் என்றாலும் அவனின் அச்சம் சாதாரண அச்சமல்ல. இது ஒரு விஷயத்தை மறைக்கிறவன் போல தெரிகிறது. இரவு திடீரென பங்களாவின் பின்புறத்தின் கதவில் சத்தம் கேட்டது. விஜய் விரைந்து சென்று பார்த்தார். ஒரு நிழல் அங்கே ஓடிக்கொண்டிருந்தது. யாரெங்கே என்று கத்தினார். ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. கதவின் அருகே பார்த்தபொழுது மண்ணில் தெளிவாக கால் சுவடிகள் இருந்தன. விஜய் அவற்றை டார்ச்சை வைத்து கவனித்தார். அந்த சுவடுகள் சாதாரண காலனி சுவடுகள் அல்ல, பெண்களின் சப்பாத்து சுவடுகள் போல இருந்தது. நடந்தது யாரோ வெளிப்புற கொலையாளிகள் வேலை போல இல்லை. வீட்டிலேயே யாரோ பெண்மணி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதையும் விஜய் தனது குறிப்பில் எழுதுகிறார். இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை மறைக்கிறார்கள். ஆனால் உண்மையை மறைத்தாலும் கால் சுவடு உண்மையை வெளிப்படுத்தும். நாளை காலை என் அடுத்த அடியை எடுத்து வைக்கிறேன். அத்தியாயம் 4. அந்த இரவு பங்களா முழுவதும் அமைதியாக இருந்தது. ஆனால் விஜயின் மனதில் 1000 சிந்தனைகள். அவர் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தார். மழை குறைந்திருந்தாலும் காற்று வீசியது. மரங்கள் விசித்திரமாக அசைகிறது போல இருந்தது. பங்களாவின் தோட்டம் கூட அந்த இரவு ஒரு பயங்கரமான முகம் கொண்டிருந்தது. விஜய் பின்புற கதவின் அருகே கண்ட கால் சுவடுகளை மறந்துவிட முடியவில்லை. இந்த சுவடு எங்கேயோ முடிகிறது. அதை பின்தொடர முடிவு செய்தார். கைபேசியின் டார்ச்சை ஏற்றி பங்களாவின் பின்புற தோட்டத்தில் அவர் மெதுவாக நடந்து சென்றார். மண்ணில் அந்த சுவடுகள் தெளிவாக போய் கொண்டிருந்தனர். சில அடிகள் தொலைவில் சுவடுகள் திடீரென சிதறி போனது போல இருந்தது. அவர் நின்று கவனித்தார். அங்கிருந்து வேலியின் கீழ் ஒரு துணியை சிக்கியிருந்தது. அது பெண்ணின் சாரியின் முனை. ஒரு முக்கிய சான்று என்று மனதில் விஜய் கூறிக்கொண்டு அவர் துணியை கவனமாக எடுத்து பையில் வைத்து கொண்டார். அந்த நேரத்தில் திடீரென பின்புற மரங்களில் பக்கம் சத்தம் கேட்டது. தட் தட் என்று யாரோ ஓடுவது போல. விஜய் அங்கே விரைந்தார். திடீரென அவர் மீது யாரோ ஒரு கம்பியை சுழற்றினார்கள். விஜய் தப்பித்தார். ஆனால் சற்றே அவர் தோளில் மோதி வலி ஏற்பட்டது. விஜய் உடனே கைபேசியின் டார்ச்சை காட்டினார். ஒரு கருப்பு சட்டை அணிந்த நபர் முகத்தை மூடியபடி ஓடிக்கொண்டிருந்தார். விஜய் அவரை பின்தொடர்ந்தார். தோட்டத்தில் அடர்ந்த இடத்தில் ஓடிக்கொண்டே இருந்த அந்த நபர் திடீரென தடுமாறி விழுந்தார். விஜய் அந்த சந்தர்ப்பத்தில் அவரை பிடிக்க முயன்றார். ஆனால் அவன் எழுந்து கல்லை எடுத்து வீசினார். விஜய் விலகிய போது அந்த நபர் சுவரை தாண்டி வெளியே ஓடிவிட்டார். அந்த சண்டை விஜயின் சந்தேகத்தை இன்னும் உறுதிப்படுத்தியது. இதெல்லாம் சின்ன கொலையாளன் வேலையல்ல, இது திட்டமிட்ட கொலையாக உள்ளது. அவர் சுவரை தாண்டி அடுத்த பக்கம் செல்ல நினைத்தார். ஆனால் அப்பொழுது காவல்துறை அதிகாரி அங்கே வந்தார். விஜய், நீங்க இங்கே என்ன பண்றீங்க என்று அவர் கேட்டார். விஜய் நடந்தது எல்லாம் கூறினான். மணி சிரித்தார். இதுதான் பிரச்சனை விஜய். நம் முன் உள்ளவர்கள் யாரோ வெளிப்படையாக தவறில்லாதவர் போல் இருக்கிறார். ஆனால் யாரோ ஒருவர் நல்லா நடிக்கிறார். அந்த முகமுடியை கிழிக்கிறது தான் சிரமம். அவர்கள் இருவரும் பங்களாவின் உள் திரும்பினர். அடுத்த நாள் காலை வீட்டின் பின்புறத்தின் வேலைக்காரர்கள் சுத்தம் செய்யும் பொழுது அவர்கள் ஒரு விசித்திரமான பொருளை கண்டுபிடித்தனர். அது ஒரு வெள்ளி டாலர் செயின். அதில் உள்ளே ஒரு புகைப்படம். புகைப்படத்தில் ஒரு இளம்பெண்ணின் முகம். விஜய் அந்த செயினை பார்த்ததும் அவரது மனதில் பல கேள்விகள் எழுந்தன. இந்த பெண் யார்? இவர் இந்த வீட்டோடு என்ன தொடர்பு? நேற்று இரவு ஓடியது இவதானா? மணி அந்த செயினில் இருந்த போட்டோவை குடும்பத்திற்கு காட்டினார். அனைவர் முகத்திலும் அதிர்ச்சி தெரிந்தது. ஆனால் யாரும் அந்த பெண்ணின் அடையாளம் சொல்லவில்லை. விஜய் அவர்களின் கண்களை பார்த்தார். உங்களில் யாரோ ஒருவருக்கு இந்த பெண்ணை நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் அதை சொல்லவில்லை. ஏன் மறைக்கிறீர்கள்? அதுதான் இன்னும் பெரிய கேள்வி. அத்தியாயம் 5. நேற்றிரவு நடந்த தாக்குதலில் கண்டுபிடிக்கப்பட்ட செயின் ஒரு மர்மத்தை காட்டுகிறது. ஆனால் உண்மையான முகம் இன்னும் மறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த முகமுடியை கிழிக்காமல் நான் நின்றுவிட மாட்டேன்.